16வது புள்ளியின் செயல்பாட்டு தன்மை குறைவினால் ஏற்படும் பிரச்சனைகளை பார்ப்போம். 16வது புள்ளி நமது வலது காலில் அமைந்துள்ளது. படத்தில் பார்த்தால் மிக நன்றாக புரியும். அந்த இடத்தில் 2 உறுப்புகள் பிரதிபலிக்கின்றது. இது என்றால் கல்லீரல் மற்றும் பித்தப்பை. 2 உறுப்புகளின் செயல்பாட்டில் சக்தி குறைவானால் செயல்பாட்டில் சரியில்லாத தன்மை, செயல்பாட்டில் குறைவு இருக்கும் பொழுது நமது உடலில் வெளிப்படும் தொந்தரவுகள் என்னவென்று பார்ப்போம். நம் உடலில் என்ன தொந்தரவு இருக்கும்? கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள்னு பார்த்தோன்னா கண் எரிச்சல் இருக்கும், கண் சிவந்து போகும், பாத எரிச்சல் இருக்கும், உடலில் உஷ்ணம் உள் சூடு அதிகமாக தெரியும். அதன் காரணமாக பெண்களுக்கு வெள்ளைப்படும் பிரச்சனை இருக்கும், ஆண்களுக்கு விந்து நீர்த்து போகும் தன்மை இருக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மஞ்சள் காமாலை, கொலஸ்ட்ரால், அஜீரணம், வாய்வு தொந்தரவு, சயாட்டிக்கா நர்வ் பிரச்சனை. சயாட்டிக்கா நர்வ்னு தனியாக பார்க்குறோம். அது நம்ம பித்தப்பையோட சம்மந்தப்பட்டது. பித்தப்பையை நாம் சரி செய்யும் பொழுது நமக்கு அந்த சயாட்டிக்கா நர்வ் பிரச்சனை சரியாவதை நாம் சிகிச்சையின் மூலம் உணர முடியும். ஆக இந்த பிரச்சனைகளை இந்த புள்ளியில் தூண்டுதல் கொடுக்கும் பொழுது நாம் சரி செய்து கொள்ளலாம். ஆக இந்த புள்ளியில் எப்படி தூண்டுதல் கொடுக்கணும், எப்படி அழுத்தம் கொடுக்கணும் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் நாம் பார்க்கலாம். ஆக இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நமது வலது தோள்பட்டை வலியும் சரி செய்யப்படும். வலது தோள்பட்டையில் வலி இருந்தால் அதை குணமாவதை நம்மால் உணர முடியும். ஆக தோள்பட்டை வலி என்றால் தோள்பட்டையில் மட்டும் கவனம் செலுத்தாமல், அதாவது தோள்பட்டையை சரி செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தாமல், இந்த உறுப்புகளின் பிரச்சனையினால் அந்த தோள்பட்டையில் வலி உண்டாகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக வலது தோள்பட்டை வலி என்றால் கல்லீரல் பகுதியில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது வலி இருந்தால் அந்த வலி சரி செய்யும் பொழுது, குறைந்து வரும் பொழுது தோள்பட்டை வலி சரியாவதை நம்மால் உணர முடியும். அதே போன்று வலது நுரையீரல் பகுதியிலும் நாம் அழுத்தம் கொடுத்து வரும் பொழுது தோள்பட்டையில் வலி இருந்தால் அது குறையும். ஆக வலது தோள்பட்டை வலி என்றால் கல்லீரலிலும் அழுத்தம் கொடுத்து சிறிது ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்பதை உணர்ந்து பார்க்கணும். அப்போ கல்லீரலில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது தோள்பட்டை வலி குறைகிறது என்றால் கல்லீரல் பகுதிக்கு அதிகப்படியாக மென்மையான அழுத்தம் தாங்கக்கூடிய நிலையில் அழுத்தம் கொடுத்து அந்த வலியை சரி செய்யும் பொழுது, அதாவது அந்த கல்லீரல் பகுதியில் நமக்கு பாதத்தில் உண்டாகும் வலி குறையும்படியாக மெதுவாக அழுத்தம் கொடுக்கும் பொழுது தோள்பட்டையில் வலி குறைவதை நம்மால் உணர முடியும். கை தூக்க முடியாத நிலை, அதாவது தலை சீவ முடியாத நிலை, கை பின்னுக்கு போக முடியாத நிலை, இப்படி இருப்பது எல்லாமே சரியாவதை, அதாவது மாற்றம் உண்டாவதை நம்மால் உணர முடியும். ஆக இன்று 16வது புள்ளியினுடைய நலன்களை, அங்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலன் என்ன என்பதை பார்த்தோம்.